ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய ரேமா வார்த்தை பார்க்கலாம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம் தைரியம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க, நம்ம ஏதாவது கேட்குறோம்னா அது அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுப்பார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம் தைரியம் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம எப்படி அவருடைய சித்தத்தின்படி கேட்பது? நம்ம ஜெபம் பண்றதுல அவர் சித்தத்தின் பேட்டுக்கு கேட்டா அது தைரியமா நம்ம என்ன பண்ணலாம், அது செய்வார்ன்றதை நம்பலாம். பாருங்க, நீங்க நல்லா தெரியும், ஜீசஸ் லாசரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறாரு. நல்ல அந்த ஃபேமிலியோட சாப்பிட்டு போயிருக்கிறாரு. ஆனா லாசருக்கு உடம்பு முடியலன்ற நியூஸை கேள்விப்பட்டு ஜீசஸ் என்ன பண்ணல, அவரை பார்க்க வரல. சரி, அடுத்தது பார்த்தா ரொம்ப வியாதிப்பட்டு இருந்தா அப்பயும் கூப்பிடுறாங்க, அப்பயும் வரல. 3ஆவது முறை அவர் இறந்துட்டாரு. அந்த நியூஸை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் இன்னும் 2 நாள் என்ன பண்ணாராம், தங்கி இருந்தான் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டு வரல. ஆனா அதுக்கு முன்பதாக இயேசு அந்த இடத்துல சொல்றாரு சீசர்கிட்ட, இது மரணத்துக்கு எதுவா இராமல் தேவனுடைய மகிமைக்கென்று இருக்குன்னு சொல்லிட்டு சீசர்கிட்ட பேசுறாரு. அதே மாதிரி லாசரும் இறந்துடுறாரு. இப்போ லாசரை பார்க்கறதுக்கு அவங்க குடும்பத்தை போனோடனே இந்த மார்த்தாள் ஆண்டோடைய ஆண்டோட்ட போய் நீங்க இருந்திருந்தீங்கன்னா எங்க அண்ணன் என்ன பண்ணிருப்பாரு, இருந்திருப்பாரு அப்படின்னு பயங்கரமா அந்த அம்மா என்ன பண்றாங்க, புலம்புறாங்க. அடுத்தது மரியாள் வர்றாங்க. மார்த்தாள் மரியாளும் இருக்கும்போது இயேசு சொல்றாரு, வாங்க கல்லறைக்கு போலான்ட்டு. சரி, கல்லறைக்கு போனா சரி சும்மா ஏதாவது பார்த்துட்டு மனசுல ஆறுதலா நமக்கு வார்த்தை சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, ஒரு டீமே அங்க போய் நிற்கும் போது இப்ப இயேசு சொல்றாரு, கல்லை புரட்டுங்கன்றாரு. உடனே இந்த மார்த்தாள் சொல்றாங்க, ஆண்டவரே கல்லை புரட்டுனா 4 நாள் ஆச்சு, நாரிரும் அப்படின்றாங்க. உடனே அப்ப ஆண்டவர் பார்த்து திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்றாரு. ஆண்டவர் கல்லை புரட்டின உடனே இப்போ ஒரு விஷயத்தை தான் அங்க பண்றாரு இயேசு. மேல பார்த்து சொல்றாரு, பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுப்பதால் உண்மை சோதரிக்கிறேன்னு ஒரே 2 வாரத்தில் ஜெபத்தை முடிச்சிட்டு லாசருவே வெளியே வான்றாரு. ஏன் சொன்ன உடனே லாசரும் என்ன பண்றாரு, உயிரோட எழும்பி வர்றாரு. இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே முன்னாடியே சொன்னாரு, இது மரணத்துக்கு எதுவா இல்லாமல் தேவனுடைய மகிமைக்கா இருக்குன்ட்டு. அவர் சித்தத்தை அவர் அறிந்ததுனால இப்ப தைரியமா போய் செத்தவரை உயிரோட எழுப்ப முடிஞ்சுச்சு. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு நம்ம ஜெபிக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும் என்ற தைரியம் உங்களுக்குள்ள வரும். ஆமென். அதே இயேசுதான் கெத்செமனேல போய் ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படி சொல்லும்போது ஏன் அங்க நடக்கல? ஒரு டைம் ஜெபம் பண்ணல, இங்க ஒரே ஒரு டைம் தான் ஜெபம் பண்ணாரு. உடனே கல்லறையிலேருந்து லாசரு உயிரோட எழும்பிட்டாரு. ஆனா 3 டைம் ஜெபம் பண்ணாரு. அந்த 3 டைம் ஜெபத்தை கேட்கல. ஏன்னா பிதாவின் சித்தம் இவர் சிலுவையில அடிக்கப்பட்டு மனித குலம் உயிரோட எழும்புவதற்காக ஆண்டவர் இவர் மேல ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென். சில நேரங்களில் இயேசு கிறிஸ்துமே அவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணதுல ஆண்டவர் பிதா கேட்கல. ஏன்னா அது பிதாவுடைய சித்தம் இல்ல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் தப்பா இல்ல, அவர் தெளிவாக தான் ஜெபம் பண்ணாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் அந்த இடத்துல உம்முடைய சித்தம் பத்தியா. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கும் தெரியும் பிதாவோட சித்தம் நான் சிலுவையில போக வேண்டும் என்பதுதான். அதனால எப்படிடா இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சரியான ஜெபத்தை கத்துக்கொண்டார், சரியான அவர் சித்தத்தை புரிந்து கொண்டார் என்பது பார்க்கும்போது, அவர் காலையில அதிகாலம் எழுந்து ஜெபிக்கிறவரா இருந்தார், முழுதும் ஜெபிக்கிறவரா இருந்தார், மாலையில ஜெபிக்கிறவா இருந்தார். அதனால பிதாவோட க்ளோஸா இருந்தனால பிதாவோட சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் அறிந்திருந்தனால் அவர் ஜெபம் எல்லாவற்றிலும் தைரியமாய் கேட்க முடிந்ததா இருந்தது. அதனாலதான் லாசரு உயிரோட எழுப்பினார். இன்னைக்கு எனக்கு அன்பானவர்களே, நீங்க பிதாவோட எந்த ஐக்கியமா அவரோட க்ளோஸா இருக்கும்போது அவருடைய சித்தத்தை அறிய முடியும். அதுக்காக தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 16 வசனங்களை வாசிக்கும் போது, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கலாம். அப்படின்னா என்ன, நம்ம கொடுக்கப்பட்ட ஆவியானவர் தேவ திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம் நீங்க தைரியமா கேட்டு அது நடக்கிறதா இருக்கும். ஆமென். அதனாலதான் ஒருத்தன் வர்றான், இயேசு கிறிஸ்துவை கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சொத்தமாகன்ட்டு. ஆனா ஆண்டவருக்கு அவருக்கு சித்தம் உண்டுன்னு சொல்லிதான் உன்னை சொத்தமாக்குறன்னு சொல்லி அனுப்புறாரு.
எல்லா ஜெபத்திலையும் எந்த ஜெபம் கேட்கப்படும் என்றால் அவர் சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கேட்கப்படும். அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் நீங்க அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்டு ஒரு பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.